ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா, அவங்க ஒரு ஹீரோயின். சினிமாவை பொறுத்தவரையில் 5 வருஷத்துக்கு மேலே ஒரு ஹீரோயின் தொடர்ந்து கதாநாயகியாகவே ஆக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு அரிதான விஷயமே. இந்நிலையில் கடந்த 25 இயர்ஸாகவே தொடர்ந்து கதாநாயகியாக நடித்து கலக்கிட்டு வர்ற நம்ம த்ரிஷா அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பியூட்டி குயின் த்ரிஷாவோட அப்பா கிஷோர், அம்மா உமா. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் May 4, 1983. த்ரிஷா படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இவங்க. இதனாலேயே ஃபேண்டா, ஹார்லிக்ஸ் மற்றும் உதயன் பருப்பு போன்ற டிவி ஆட்கள்லேயே நடிச்சிட்டு இருக்காங்க. த்ரிஷா 1999 மிஸ் சென்னை, மிஸ் சேலங்னு 2 பட்டத்தை வென்றாங்க. மேலும் 2001 நடந்த மிஸ் இந்தியா காம்படிஷனில் பியூட்டிஃபுல் ஸ்மைல்ங்கிற பட்டத்தையும் வாங்கியிருக்காங்க. த்ரிஷா முதலில் 1999 சிம்ரன் பிரசாந்த் நடிப்பில் வெளிவந்த ஜோடி திரைப்படத்தில் ஒரு ஃப்ரெண்ட் ரோலில் தான் நடிச்சிருந்தாங்க. 1999க்கு அப்புறமா த்ரிஷாவை தேடி பல பட வாய்ப்புகள் வர தொடங்கியது. அதில் த்ரிஷா சூர்யாவுடன் நடித்த மௌனம் பேசியதே மூவி 100 டேஸ் ஓடி த்ரிஷாவோட மார்க்கெட்டை ஏற்றி விட்டது தான் சொல்லணும். அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா சிம்ரன், லைலா, அசின், ஜோதிகா போன்ற ஹீரோயின் வசம் இருந்ததுன்னு சொல்லலாம். அப்போது தான் 2003 த்ரிஷா விக்ரமோட நடிப்பில் வெளிவந்த சாமி படம் ரிலீஸ் ஆச்சு. சாமி மூவிக்கு பிறகு த்ரிஷா ஒரு முன்னணி கதாநாயகிங்கிற பட்டியலில் இடம் பிடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். கதாநாயகியை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட அபிநயம் திரைப்படத்தில் பிரகாஷ் ராஜுக்கு மகளாக வாழ்ந்திருப்பாங்க. அதே சமயம் கில்லி மூவியில் த்ரிஷாவை பிரகாஷ் ராஜ் துரத்தி காதலிக்கும் மிலனாக நடிச்சிருப்பாங்க. அதிலும் பிரகாஷ் ராஜ் சொல்கிற செல்லம் ஐ லவ் யூ என்ற டயலாக் மிகவும் பேசப்பட்டது. மேலும் தெலுங்கில் த்ரிஷா நடித்த வருஷங்கிற மூவிக்காக தன்னோட ஃபிலிம்ஃபேர் அவார்டையும் வாங்கினாங்க. அடுத்ததாக உனக்கும் எனக்கும் திரைப்படத்தில் ஜெயம் ரவி கூடல ஒரு ஃபேமிலி கேர்ளாக நடித்து கலக்கியிருந்தாங்க. இந்த படம் பிரபுதேவா தெலுங்கில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவிலையும் த்ரிஷா சித்தார்த்துக்கு பேரா பண்ணியிருந்தாங்க. இந்த மூவிக்காக த்ரிஷாவுக்கு 2வது முறையாக ஃபிலிம்ஃபேர் அவார்டும் மேலும் நந்தி அவார்டும் கிடைச்சது. அடுத்ததாக த்ரிஷா அஜித்துடன் நடித்த ஜி, கிரீடம் மற்றும் விஜய் கூட நடித்த ஆதி, குருவி ஆக்ஷன் படங்கள் பெரிய அளவில் வெற்றி அடையவில்லைன்னு தான் சொல்லணும். ஆனாலும் 2010 த்ரிஷா அக்ஷய்குமார் ஜோடியாக ஹிந்தி மூவிலையும் அறிமுகமானாங்க. த்ரிஷா மூவியில் தனலக்ஷ்மி, புவனா, கவிதா மற்றும் அபின்னு த்ரிஷா நடித்த அத்தனை ரோல்களையும் ஓரம் தள்ளியது விண்ணை தாண்டி வருவாய் மூவியில் த்ரிஷா நடித்த ஜெஸ்ஸிங்கிற ரோல். இது 90s கிட்டோட பாராட்ட பெற்றது இந்த மூவி. மேலும் மன்மத நம்பு மூவியில் கமல் மற்றும் மாதவன் கூட தன் சொந்த குரலில் பேசி நடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டாக 2011 அஜித் கூட த்ரிஷா நடித்த மங்காத்தா படம் பட்டையை கிளப்பிச்சு தான் சொல்லணும். மேலும் தூங்காவனம்ங்கிற மூவி த்ரிஷாவோட 50வது மூவி என்பது குறிப்பிடத்தக்கது. பேரோலில் அரண்மனை 2, நாயகி, மோகினி போன்ற படங்களில் நடித்து த்ரிஷா பயமுறுத்தி இருந்தாங்க. அதே சமயம் 2016 தனுஷுடன் த்ரிஷா ஒரு அரசியல்வாதியாக நெகட்டிவ் கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. இந்த மூவிக்காக த்ரிஷாவுக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கிடைச்சது. இப்படி பிரபலமான அவங்கள பற்றின சர்ச்சைகளும் தாராளமாக தானே இருக்கும். இந்த வகையில் பாகுபலி புகழ் ராணாவுடன் காதல் என ஒரு செய்தி வைரலாச்சு. நெக்ஸ்ட்டாக 2015 ப்ரொடியூசர் வருண் மணியன் கூட த்ரிஷாவுக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆச்சு. ஆனால் என்ன ரீசன்னு தெரியல, அதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை எதையுமே த்ரிஷா என்றைக்குமே கண்டுக்கிட்டதே இல்லைன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக விஜய் சேதுபதி கூட 96 என்ற படத்தில் ஜானு என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து எல்லோரின் மனதிலும் ஆழமாக பதிஞ்சாங்க. மேலும் 96 மூவிக்காக மற்றொரு ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கினாங்க. 2019 தன்னோட 60வது மூவியான பேட்டை படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடித்தாங்க. மேலும் த்ரிஷா ராங்கி த ரோல் போன்ற ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மூவிலையும் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் 2022 வரலாற்று படமான பொன்னியின் செல்வன் மூவியில் த்ரிஷாவுக்கு நடித்த குந்தவைங்கிற ரோல் த்ரிஷாவுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்ததுன்னு சொல்லலாம். இந்த மூவிக்கு பிறகு த்ரிஷா மீண்டும் பிரபலமான ஹீரோஸ் கூட நடிக்க ஒப்பந்தமானாங்க. குறிப்பாக விஜய் கூட லியோ, அஜித் கூட விடாமுயற்சி, கமல் கூட தக் லைஃப், நெக்ஸ்ட்டாக மோகன்லால் கூட ராம், நிவின் பாலி கூட ஐடென்டிட்டி போத படங்களில் நடிக்கிறாங்க. மேலும் சிரஞ்சீவி கூட விஸ்வாம்பரா என்கிற படத்தில் நடிக்கிறாங்க. அதை எடுத்து சல்மான் கான் அடுத்ததாக நடிக்கும் படத்தில் த்ரிஷா தான் ஹீரோயினாக புக் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போவே த்ரிஷாவுக்கு 40 வயது ஆகுது. ஆனால் இப்போவும் நியூ ஹீரோயின்ஸ்க்கு டஃப் கொடுக்கும் வகையில் ரொம்ப யங்காக இருக்காங்க. இப்படியே தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா த்ரிஷா கண்டிப்பாக நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, சவுத் இந்தியன் சினிமாவிலேயே டாப் ஹீரோயினாக த்ரிஷா வருவாங்க
நடிச்சிருப்பாங்கன்னு இணையதளத்தில் இப்பொழுது வைரலாக பரவிட்டு வருது. இப்படி சவுத் குயினாக இருக்கிற த்ரிஷாவோட மூவியில் உங்களுக்கு அவங்க நடித்த கேரக்டர் எது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.